தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டபுள் ஆக்குபென்சி படத்தோட டீம் நம்ம கூட செம்ம வைபா வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் 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 வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வெரி நைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இது அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்துருந்தேன். லைக் என்னன்னா இது நாகார்ஜுனாவா அந்த மாதிரி தான் செம்ம வைபா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த ஐடியா இந்த மாதிரி பண்ணலாம், ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள பண்ணலாம்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதை பத்தி சொல்லுங்க சார். ஒரு பையன் பொண்ணா மாறினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் தான். நிறைய இன்டர்வியூல சொல்லிட்டேன். திரும்ப சொல்றேன், தப்பு இல்ல. என் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்த ஐடியா தான். ஸோ நான் அவன்கிட்ட ஒரு விஷயமா பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு ஃபோன் வைக்கும் போது அவன் வந்து என்ன சொன்னா, என்னடா இப்ப என்ன பிரச்சனை, நாளைக்கு பாத்துக்கலாம், என்ன நாளைக்கு 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 இதை பண்ணினா என்ன பொண்ணா அவன் மாறிட போற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்த தாட்ல தான் அந்த ஒரு ஐடியா. இப்போ நம்ம பொண்ணா மாறிட்டோம்னா என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் வெளில என்ன பண்ண, வெளில எப்படி போக போறோம், வீட்டுல எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஒரு கேவலமான எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் நடந்த கான்வர்சேஷன்ல இருந்து வந்த ஒரு லைன்ல இருந்து வந்ததாக. ஓகே. பொதுவா எல்லாருமே வாழ்க்கையில என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சத்தியமா யோசிக்கல. நீங்க யோசிக்கலையா? அவன் சொல்லும் போதுதான் எனக்கு வந்து ஆமால அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. அதே சமயத்துல நீங்க சூப்பர் ஸ்டார் ஃபேனா? ரொம்ப பயங்கரமா. அதனாலதான் அந்த கேரக்டர் 2 கேரக்டர் பேர் ரஜினி இல்ல, அப்படின்னு. அதை விட ஆப்டா அங்க வேற என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. ஓகே. சந்தோஷ்க்கும் சரி, ரேஷ்மாவுக்கும் சரி, ரஜினின்றது உட்காந்துருச்சு. அது மட்டும் ஒரு பொண்ணுக்கு ரஜினின்னு பேர் வைக்கும்போது அது பவரே பயங்கரமா இருக்குல்ல. ஓகே. சோ அதனால வச்சதுதான். அது ஆப்டா இருக்குல்ல. நீங்க எப்படி வந்தீங்க இந்த ப்ராஜெக்ட்ல? ஃபர்ஸ்ட் டைம் சார் வந்து கதை சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்க சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ப்ராஜெக்ட்ல வந்தது இஸ் த்ரூ த ஃபர்ஸ்ட் ஏடி ஹூஸ் ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மாதிரி. அவங்க வந்து he was following, I mean, என்னோட கெரியரோட ஃபுல் லைக் ஒரு கிராஃப் மாதிரி he is known. ஸோ ஆகாஷ் he was following up and he said இந்த படம் ஒன்று இருக்கு, உன்னை பத்தி பேசுறாங்க, ஒரு ஒரு தடவை வா ஆஃபீஸ்க்கு. அண்ட் ஐ said okay. So I said already director ke pesna and he thinks you'll be good for the role. I said okay, completely. The only thing I knew was Avni movies, Santosh and debut director mattum. So anga ponadukku aprom Ashwin makes a very strong first impression, like very very strong first impression. So amma nano pono, we usually go for the narrations and Ashwin vande he normally itself na or visual ana person, so ellame na path, like if I'm reading or whatever I can see it. Ashwin narrating, this is the best narration and I feel like all of us would agree also that I've gotten so far. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ உள்ள போயிட்டு he will do the body language. இப்போ அந்த ஆக்சென்ட், ஒருத்தரோட ஆக்சென்ட் இப்படிதான் இருக்குன்னா அந்த ஆக்சென்ட் கூட பண்ணுவாரு, எல்லாமே பண்ணிட்டு. அண்ட் என்ன தெரியுமா, நான் வந்து ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன், நடுவுல wherever there's one extra ஒரு emotion, like you have to feel it, பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணிட்டு you will feel it and he'll take that moment. So கேட்ட உடனே எனக்கு வந்து கண்டிப்பா நான் பண்ணணும் தான் இருந்தேன். யாஸ்ட் எந்த கேரக்டர் ரிலேட்ஸ் டு யூ மோர்? எனக்கு வந்து பிரியாஸ் கேரக்டர் இஸ் தெரியல, ஒரு ஐ ஜஸ்ட் இம்மீடியட்லி ஃபெல்ட் ஒரு கனெக்ஷன். ஸோ கண்டிப்பா இந்த கேரக்டர் பண்ணோன்னு ஐ ஒத்த கால நின்று. வெரி நைஸ். அண்ட் நீங்க எப்படி வந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நான் வந்து வரும்போது ஒரு ஸ்மால் ஷார்ட் ஸ்டோரி இருந்துச்சு. ஓகே. அண்ட் அது ப்ரோ வந்து சொல்லும் போதே அந்த ஐடியா ரொம்ப இன்ட்ரீகிங்கான ஒரு பயங்கரமான ஒரு ஒன் லைனாவே நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு கதை இப்போ சொல்ல முடியாது, பட் அந்த வீடியோல பார்த்த ப்ரோமோ நீங்க வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபில்மா யோசிச்சு பாருங்களேன். அது கேட்கும் போதே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த படம் வந்துட்டு ப்ரோ நம்ம அது ஃபீச்சர் ஃபில்மா இருந்தா சூப்பரா இருக்கும்னு சொல்லி அது அப்புறம் டெவலப் ஆகி நம்ம ஒரு படியா ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்க்கு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆன படம் தான். ஸோ ஒரு எவ்ரி டெபியூ ஹீரோக்கு ஒரு ஆசையான ஒரு ஸ்டோரி இந்த மாதிரி அமையணும்னு இருக்கும், கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்கும். ஐ திங்க் அது எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. நீங்க எப்படி வந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா அதிகமா உங்களை வந்து லைக் இந்த த்ரில்லரு, இந்த கிரைம் அந்த மாதிரி பார்த்து இந்த மாதிரி பார்க்கும்போது நல்லா இருக்கு பார்க்கும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் அது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. அவருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும், ஏன்னா அவர் தான் அப்படி பார்த்தாரு. ஓகே. நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி எனக்கு வர்றது ரொம்ப 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 கம்மி, ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. கால் பண்ணிட்டு நான் எங்கேயோ ஐ திங்க்
வீடியோ கால்ல தான் நரேட் பண்ணாரு. ம். நரேட் பண்ணிட்டு ஃபுல்லா அப்பவே கேட்டுட்டு, "டேய் இதுக்கு எப்புட்றா நம்மள கூப்பிட்டாரு? எப்படி யோசிச்சிருக்காரு?" அப்படின்னு தான் யோசிச்சேன். ஸோ அது உடனே ஐ வாஸ் இன். ஏன்னா இது ஒரு மாரி ஒரு கிரேசியான ஒரு பிளாட், ஒரு கிரேசியான ஸ்டோரி. ஸோ அதுவே பயங்கரமா எக்ஸைட் பண்ணும். ஆக்டராவும் அது பயங்கரமா எக்ஸைட் பண்ணுச்சு. ஏன்னா அங்க வந்து நம்ம எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போலாம். ம். அந்த மாரி ஒரு பிளாட் அண்ட் பாசிபிலிட்டீஸ் இருக்கு இந்த கதையில. அதனால ஓகே மேம், நீங்க நான் வந்து என்னோட மேனேஜர் மூலியமா தான் போனேன். இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு கேட்குறியான்னு கேட்டு சொன்னாங்க. ஸோ ஆஃபீஸ் போனப்போ அஸ்வின் வந்து நரேட் பண்ணாரு. ஸோ இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான், நான் எல்லா இன்டர்வியூலையும் சொன்ன மாதிரி தான், அஸ்வினோட நரேஷன் கேட்டால் யார் இருந்தாலும் அந்த கதை பண்ணுவாங்க. ஸோ யாருக்கா இருந்தாலும் அந்த படம் பண்ணணும்னு ஒரு ஆசை வரும். ஸோ அதே மாதிரி அதே லைனில் நானும் அதே மாதிரி ஆசைப்பட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ஆக்டருக்கு என்ன இந்த படத்தில், இப்போ நான் ஒரு ஒரு படம் பண்ணுறேன்னா எனக்கு இந்த படத்தில் என்ன வேணுமோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கு. ஓகே ஸோ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம்பிள் ஸோ தேங்க்யூ அஸ்வினுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் அன்னிக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். யா எக்ஸாம்பிள் ஏதோ கேட்டேன். எக்ஸாம்பிள் வந்து அவர் கேட்டுட்டே தான் இருப்பாரு ஒரு ஒரு இன்டர்வியூலையும். இல்ல எல்லா எமோஷன்ஸும் காட்டுற மாதிரியான ஒரு ம். ஒரு பிளாட்ஃபார்மா இதை நான் பாக்குறேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட், அவங்களுக்கு தான். ஸோ அது ஐ திங்க் நான் இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு ரஜினின்ற கேரக்டர் கிடைச்சது நான் பிளஸ்டா தான் நினைக்கிறேன். ரஜினி ரஜினி Maybe மேல கிட்ட இருந்து. ரஜினி ஓகே, வெரி நைஸ். அண்ட் நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்டதும்? வாட் இம்ப்ரெஸ்ட் யூ அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுங்க. Um, எனக்கு when Ashwin told me that Vinod will be in this film, எனக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஓ வாவ். நான் வினோத்காக தான் இந்த படம். பட் எல்லாத்துலயும் சொல்ற மாதிரி தான் அஸ்வின் the way he narrates யாராலையும் நரேட் பண்ண முடியாது. ஐ திங்க் ஒரு வாட்டி அஸ்வினோட நரேஷன் கேட்டுட்டோம்னா there's nothing else that you could expect from it. இது போதும், சரி நீங்க சொன்னீங்கல்ல அதே மாதிரி நீங்க படம் எடுத்து காட்டிருங்க போதும் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட் சந்தோஷ் only brought to me. அவர் என்கிட்ட சொன்னாரு அஸ்வின் இப்படி எழுதி இருக்காரு. and then when I heard Ashwin's narration I was instantly sold. எனக்கு நீங்க சொன்னது அப்படியே எடுத்துட்டீங்கன்னா எனக்கு நான் தலையிடவே மாட்டேன். நீங்க ஐ ட்ரஸ்ட் யூன்னு நான் விட்டுட்டேன். and then obviously இந்த மாதிரி ஒரு டீம் இதெல்லாம் அமைறது தான். அஸ்வினும் நானும் we had many discussions with it about it. But we really got lucky. இந்த மாதிரி காஸ்ட் இருக்கட்டும், crew இருக்கட்டும், we got lucky with everyone and they just made our lives easier. டோட்டலாவே. ஓகே, வெரி நைஸ். அதாவது படம் முடிஞ்ச அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் போடும்போது நீங்க அந்த நரேஷன் ஏதாச்சும் லைட்டா ஏதாச்சும் விட்டு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆனா உங்க பேர் பேசுனீங்க எல்லாருமே இம்ப்ரெஸ்ட் ஆன் யுவர் ஆமாங்க, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போய் ஒருத்தங்க கிட்ட கதை சொல்றோம் அப்படிங்கும்போது அவங்கள அந்த ரூமை ஓன் பண்ணணும். அந்த எனர்ஜி நம்மள்தான் இருக்கணும். அவங்க வந்து நம்ம நரேட் பண்றோம். இப்போ நீங்க என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் உங்ககிட்ட பேசுற எனர்ஜி வந்து அது அப்சார்ப் பண்ணிக்கிட்டாதான் அது கனெக்ட் ஆகும். இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது. புரியுது. அதுக்கு நான் நல்லா நரேட் பண்றவங்க எல்லாம் நல்லா டைரக்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்ல, நான் நல்லா பண்ணிருக்கேன். சில பேருக்கு அது வராது, ஆனா பயங்கரமா டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ரெண்டும் சேர்ந்து வந்தது வந்து தெரில, நீங்களாம் பார்த்து தான் சொல்லணும். பட் ஆனால் அதை நான் நல்லா தேங்க்யூ கைஸ், அதை நான் ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன். அது என்னோட இப்போதான் ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு வெளில தெரியுது. ஆனால் நீங்கள் எல்லாருமே எனக்கு அது சொன்னது வந்து மெயினாக நீ சொன்னது வந்து எனக்கு, ஏன்னா அவங்க ப்ரொடியூசர்ன்றதுனால நான் சொல்கிறேன். ஐம் வெரி ஹாப்பி. ஸோ அது போஸ்ட் கிரெடிட்ஸ்லாம் எதுவும் இல்லை. இங்கே ஏதாவது ஒரு எனர்ஜி பாஸ் ஆகி அப்படியே உங்களுக்கு பாஸ் ஆகி அப்படியே கேமரால போய் அங்கே ஆடியன்ஸ்க்கு வந்ததுன்னா வெரி நைஸ். அண்ட் நீங்க சொல்லியிருந்தீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது தான் எனக்கு வந்து அந்த மாதிரி ஐடியா வந்துச்சு, அதுக்கு முன்னாடி யோசிச்சதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இல்ல அது ப்ரோ, இப்போ என்னன்னா யார்கிட்ட போனாலுமே வந்து கதை ஒரு பிளாட், இப்போ மலையாள படம் மலையாள சினிமா பயங்கரமா இருக்குன்றாங்கன்னா அவங்க சின்னதா வந்து இப்போ இந்த டோர் திறக்கல, ஆனா இப்போ நம்ம எல்லாருமே வெளில போனோம், இப்போ என்ன கதை அப்படின்றத வச்சு ஒரு 2 மணி நேரம் கதை எழுதிடுறாங்க. இங்க அது இப்பதான் ஸ்லோவா வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி கதைகள். ஆனா அதுல ஒரு ஆக்ஷன் தேவைப்படுது, இந்த ரூம்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தேவைப்படுது, இந்த இடத்துல ஒரு சாங் தேவைப்படுது. அட்லீஸ்ட் அது மொண்டாஜாவாச்சும் இருக்கணும். 4 பேரும் கீழே சும்மா படுத்துக்கிட்டு இருக்கிறத ஒரு மொண்டாஜா ஆச்சும் எடுத்து ஆகணும். அதுக்கான ஆடியன்ஸ்க்கு நம்ம கேட்டர் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஏதாவது புதுசா ஒரு ஐடியா வேணும். ரெகுலர் பேட்டர்ன்ல இருக்கிற எல்லா எமோஷன்ஸும் வேணும், ஆனா அது ஒரு புது ஐடியாவா இருக்கணும். அப்படிங்கும் போது நம்ம வந்து எனக்கு ஃபேண்டசி அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. பட் ஆனா இதை எடுக்க போறேன்றது சத்தியமா ஐடியால வரல அவன்கிட்ட பேச வரைக்கும். எந்த இன்டர்வியூலயுமே அவன் பேரை நான் சொல்லல, இந்த இன்டர்வியூல நான் சொல்றேன். அவன் பேர் விஜய், அவன் என் ஃப்ரெண்டு. விஜய்
விஜய் ராமநாதன். விஜய் ராமநாதன். ஐயோ இது வேற பெரிய. ஸோ அது அவங்க கிட்ட பேசும்போது வந்த ஐடியா தான் அது. ஸோ தேங்க்ஸ் அவனுக்கு சொல்லணும். தேங்க்ஸ்டா. ஓகே. ஸோ அதே சமயம் நீங்க சொல்லுங்க, ஒருவேளை நீங்க நிஜமாவே காலைல தூங்கி எந்திரிச்சதும் பொண்ணா மாறிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த டே அந்த routine நிறைய பண்ணுவேன் ப்ரோ. நிறைய பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்கன்னு நான் சொல்லுங்க. வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணா எப்படி இருக்கேன், சூப்பர் ஃபிகர், சாரி அதுவே சொல்லக்கூடாது, அழகா இருக்கேனா செம்மையா இருக்கேனா அப்படின்னு சொல்லி பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் இந்த பீரியட்ஸ்ல வர ஒரு பெயின் இருக்குல்ல, அது வந்து எல்லாரும் சொல்லி கேட்டு தானே நம்ம எங்களுக்கு தான் வயிறு வலிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. Okay. உண்மையிலேயே வந்து நீங்க எவ்வளவு ஹெல்ல கோ த்ரூ பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ம். ஏன்னா யூ ஓன்ட் நோ, உங்களுக்கு தெரியாது வாட் வி ஆர் கோயிங் த்ரூ. ஐ வாண்ட் டு கோ த்ரூ. ஐ வில் எக்ஸ்பீரியன்ஸ் தட். அதுக்கப்புறம் யாராவது எங்கிட்ட வந்து சொல்லும் போது ஐ பி லைக் ஐம் சோ சாரி, ஐ நோ ஹவு ஹார்ட் இட் இஸ் அப்படின்னு. ஸோ எமோஷனலாக சொல்லணும்னா அது மட்டும்தான். ஜாலியாக சொல்லணும்னா நல்லா பயங்கரமா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு மேக்கப்லாம் போட்டு ஆக்சசரிஸ்லாம் போட்டுட்டு ஸ்டெலக்டோஸ்லாம் போட்டு நடந்துட்டு சந்தோஷ் பண்ணியிருப்பாரு பயங்கரமா படத்துல. எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு அவருக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு ஜாலியா போனோம் அப்படின்னு ஒரு ஆசை. எத்தனை பேர் நம்மள சைட் அடிக்கிறாங்க? பசங்களுக்கு சைட் அடிக்கிறது கம்மி இல்ல. ஸோ அதனால பொண்ணா மாதிரியே எத்தனை பேர் சைட் அடிக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஓகே. இந்த மாதிரி நீங்க மாறிட்டீங்க பையனா தூங்கி எந்திரிச்சதும் ஒரு நாள் ஃபுல்லா வாட் வில் பி யுவர் ரொட்டீன்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ வாண்ட் டு டெல் யூ, யூ வாண்ட் டு ஃபீல் அந்த பீரியட் பெயின் ஃபீல் பண்ணணும்னா நிறைய மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு. சும்மா ஒரு பெல்ட் மாதிரி போட்டு யூ கேன் டு தட். ஸோ நான் பையனா பிறந்தேன். ஸோ பிறக்கல, தூங்கி எந்திரிச்சதும் மாறிட்டீங்க. ஓகே. நான் ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் நான் பண்ணது ஐ திங்க் ஐ ஜஸ்ட் ஃபீல் வாட் இட்ஸ் லைக். ஏன்னா லைக் ஜஸ்ட் இந்த பாடி. ஏன்னா ஐ திங்க் விமென் வந்து ஒரு லாட் ஆஃப் ஒரு நாளைக்கு there's a lot of different body changes, there's bloating, there's weakness, there's low BP. அது பசங்களுக்கு கூட இருக்குன்னு தெரியும். But for us, it's a daily. இட்ஸ் a daily thing. அதான் என்ன ஆமா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் இப்படியே இருக்குன்னா என்ன மூட்ல ஏந்திரிக்க போறேன், என்ன பிசிக்கல் ஃபிட்னஸ்ல ஏந்திரிக்க போறேன். ஸோ ஐ ஃபீல் லைக் அது வந்து ஒரு பையனா எழுந்திருக்கும் போது அது வந்து ஃபர்ஸ்ட் அதை ஃபீல் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு 10 புல் அப் பண்ணுவேன். ஏன்னா பசங்களுக்கு they have the core. girls need to நிறைய ஒர்க் பண்ணிட்டு தான் ஒரு புல் அப் கூட பண்ண முடியும். I'll do that. And third one I think நான் இன்னொரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்கேன். நான் வந்து நைட் ஒரு 1 AM அப்படி சும்மா ஒரு வாக்கு போவேன். தட் ஒரு பொண்ணா பண்ண முடியாது. இங்க அது ரொம்ப கஷ்டம். தனியா எல்லாம் போயிட்டு பண்ண முடியாதுன்றீங்களா? இல்ல ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா என்ன நடக்கும் இப்போ கண்டிப்பா ரொம்ப ஐ மீன் டு கம்பேர் சேஃபா தான் இருக்கு. அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஒரு 1 o'clock கூட பீப்புள் ஆர் அவேக். ஆனா என்ன நடக்கும் எப்படி நடக்கும்னு அது தெரியாம இருக்கிறதுனால இட்ஸ் ஆல்சோ லைக் பேரண்ட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்லி ஒரு பொண்ணா இருந்து டோன்ட் கோன்னு அது இருக்கும். ஸோ ஐ திங்க் தட் ஐல் டூ. ஏன்னா இப்போ பொண்ணா இருந்து கூட போனாலும் அந்த 3 பேர் இருக்கிறது நல்லா பாப்பாங்க. அப்படியே ஒட்டி எட்டி பாப்பாங்க. சோ பையனா அது ஐ டோன்ட் திங்க் அப்படி நடக்கும். ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, ஆல்ரெடி பாதி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க படம் ஃபுல்லா பண்ணியாச்சு. ஆமா, ஆப்வியஸ் செட்ல கூட ஏதாச்சும் நடந்திருக்கலாம் நினைக்கிறேன். இல்ல ஆமா அது படத்துல எல்லாமே இது பண்ணியாச்சு. பட் நிஜமாவே நான் வந்துட்டு பொண்ணா இதாகிட்டேன்னா பையனா நான் இப்போ எல்லாம் என்ன பண்றேனோ அதே தான் பண்ணுவேன். ஏஞ்சிட்டு பல் தேய்ச்சிட்டு சாப்பிட்டு அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே மாறாது. ஸோ அதே தான் சேம் டே டு டே ரொட்டீன். சரி. ஃபன்னா பண்ணுன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவனோட டேட் போறேன்னு சொல்லிட்டு நானும் தெரியாது அவனுக்கு எப்படினாலும். அன்னைக்கு ஒரு நாள் தானே நான் மாறி இருப்பேன். ஆமா. அன்னைக்கு நைட் ஃபுல்லா நான் வந்துட்டு அவனை ஏமாத்தி ஓகே நான் வீட்டில் ட்ராப் பண்ணின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிடுவேன். அவன் ஃபுல்லா நைட்டு தான் கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியா இருப்பான். நான் டேட்டுக்கு போயிருக்கேன் இந்த பொண்ணோட அவனு. அடுத்த நாளைக்கு ஏஞ்சிட்டே அதை நான் தான் சொல்லுவேன். அந்த ரியாக்ஷன் என்னன்னு எனக்கு பார்க்கணும். அந்த மாதிரி 2-3 பசங்க வேணா நான் அவனை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி கலைப்பேன். பட் அது தவிர்த்து ஐ திங்க் ஒண்ணுமே கிடையாது. எதுவும் இல்லையா? அந்த ஃப்ரெண்ட்ஸோட ரியாக்ஷன் வந்து சந்தோஷமா தான் இருப்பாங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு அது ஜாலியானா அப்படிதான். பட் பொண்ணா மாறினா ஒன்றும் இல்லை, சேம் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் தான்.
ஒன்றும் நியூ கிடையாது. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியா ஒரு நாளைக்கு மட்டும் ஹாப்பி ஆகிட்டு அடுத்த நாளைக்கு அவங்க லைஃப் லாங் அதை பத்தி யோசிச்சு ச்சே சந்தோஷ் இப்படி என்ன ஏமாத்திட்டான்டான்னு feel அன்னைக்கு ஆகும். மறுபடியும் நாட்கள் கிடைக்காதா அப்படின்னு வேற ஏங்கிட்டு வேற இருப்பாங்க ஆமா, அப்படின்னு நினைக்கிறேன். அதேதான். நீங்க அந்த கெட்டப்ல ஏதாச்சும் இருக்கும்போது இந்த வெளியில பப்ளிக்கா போறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஏன் நான் பண்ணேன். எப்படி இருந்துச்சு ரியாக்ஷன்ஸ் அன்னும் லைக் தெரியாதவங்களுக்கு? அது என்ன இதுன்னா அது வந்து படத்துலயே அது ஒரு ரியாக்ஷனா வரும்னு நினைக்கிறேன். So, நீங்க அது வந்துட்டு தியேட்டர்ல நோட்டீஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, டக்குன்னு போயிடும். பட் ஓடிடியில் வந்த அப்புறம் நீங்களே பாஸ் பண்ணி பாருங்க. சில சீன்ஸ்லாம் நம்ம அவுட்ல எடுத்திருப்போம், அவுட்டோர்ல. ஓகே. அங்க ரியல் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து பட் ஐ திங்க் எல்லாருமே கன்ஃபியூஷன்ல தான் இருந்தாங்க. பட் அதே டைம் டக்குன்னு நடந்ததுனால ஒண்ணுமே அப்படி ரெஜிஸ்டர் ஒன்றும் ஆகல. பட் ஐ திங்க் நான் என் மைண்ட்ல அதை நான் ரொம்ப எடுத்துக்கல. ஒரு கேர்ள் ட்ரெஸ் போட்டிருக்கணும் இல்லைனா நான் அது வெறும் என்னோட அன்னைக்கு ஷூட்டோட காஸ்டியூமா தான் நான் பார்த்தேன், தவிர்த்து வேற எதுவுமே பார்க்கல. ஸோ அது நான் ஒன்றும் பெருசா ஒன்றும் எடுத்துக்கல. ஸ்டோரி வைஸ் அது ரொம்ப சென்சிபிளான ஒரு ரூட் நம்ம எடுத்தது. ஸோ அந்த மாதிரி தான். ஓகே. நீங்க பயணம் மாறிட்டீங்க, இப்பயே மாறிட்டீங்க, இன்னைக்கு தான் உங்க டே அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அதுதான் டபுள் ஆக்குபென்சி வந்து தியேட்டர்ல பாருங்க. இல்ல நானும் யூஸ்வலா ஃபர்ஸ்ட் ஷாக் ஆவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டீ கடைக்கு போய் டீ குடிப்பேன், பக்கத்துல இருக்க டீ கடைக்கு டீ குடிப்பேன். டீ கடைக்கு டீ குடி. டீ கடையில போயிட்டு டீ குடிப்பேன். அதுக்கப்புறம் அந்த பழக்கம் அப்ப இருக்குமான்னு தெரியல, இப்போதைக்கு இல்ல, அப்ப இருக்குமான்னு தெரியல. ஸோ வந்துட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்னப் ஆயிட்டு ஷாப்பிங் போவேன். அன்னைக்கு டே ஃபுல்லா எனக்கு காஸ்டியூம் வேணும்ல, ஸோ நல்லா ஷாப்பிங் போவேன். எனக்கு ஃபேஷன் பிடிக்கும், எனக்கு பசங்கள அந்த மாதிரி பார்க்கறது பிடிக்கும். ஸோ அது பண்ணுவேன். அண்ட் சமிக்தா சொன்ன மாதிரி சுத்துவேன், பைக்ல சுத்துவேன், ஓகே. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஃபுல்லா டிரைவ் போவேன், அவ்வளவுதான். எனக்கு பெருசா எதுவுமே செப்பரேட்டா அதுக்குள்ள இங்க ஏதோ ப்ளூடூத் கனெக்டட் என்ன நீங்க என்னாச்சு? ஒண்ணுமே இல்ல, இல்ல. please சொல்லுங்க. இவங்க இவ்வளவு அடக்கமா இருந்தா ஏதோ இருக்குன்னு அர்த்தம். ஆள் மாற மாதிரி கொஸ்டின் ஆன்சர் மாதிரி வந்துருச்சு. நாலாவது நான் Stop. எல்லாம் கலந்தடிச்சு இப்ப சொல்லிட்டா. இனிமே அங்க இருந்து வராதீங்க, இங்க இங்க இருந்து இருந்து போங்க. போயிடலாம். ஓகே. நீங்க Same. மாறிட்டீங்க. யா. It's actually அது வேற யாராலையும் ரிலேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் நான் ஒரு ஆவரேஜ் ஹைட்டா எப்படி இருப்பேனோ அது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் லைஃப்ல. ஏன்னா ஒரு பொண்ணா நான் 6 அடி, 6'1". ஸோ ஒரு பையனுக்கு அது நார்மல். யாரும் வா ஓகே, பட் ஒரு பையன் பட் ஒரு பையன் 6'1" இருந்தா ஆவுன்னு பார்க்க மாட்டாங்க. பட் ஆவுன்னு பார்க்க மாட்டாங்கல்ல. இப்போ நான் எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்க ஹைட் என்ன? ஓ நீங்க இவ்வளவு டாலா இருக்கீங்க, சரி என்ன பண்றது, இப்போ டாலா தான் இருக்கேன். ஸோ ஒரு பையனா இருந்து அட்லீஸ்ட் இந்த ஒரு நாள் யாரும் அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஐ கேன் ஆமா, நான் ஒரு இடத்துக்கு போனா எல்லாரும் நான் எங்க போனாலும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2-3 பேர் திரும்பி பாக்குறாங்க அந்த ஹைட்னால மட்டுமே. ஓகே. ஒரு பையனா இருந்தா அது இருக்காது, ஜாலியா இருக்கலாம். இந்த படத்துல நீங்க கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், அடுத்த படத்துல ஏதாவது ஆக்டிங் ஏதாவது எதிர்பார்க்கலாம்? மேபி ஃபியூச்சர்ல மேபி டைரக்ஷனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் ஆக்டிங் ஐ டோன்ட் திங்க் சோ. ஓகே. வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க் யூ so much. ரொம்ப அழகா பேசுனீங்க and congratulations for the movie. So all the best. நன்றி, வணக்கம். Thank you. Yes, thank you. ஸோ டீம் செம்ம ஜாலியா பயங்கரமா பேசியிருந்தாங்க. இதே மாதிரி இன்னொரு டீம் கூட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.